அழகான கேட், டபுள் கேட் வந்து ஃபுல் பிளாட் பண்ணி கட்டியிருக்காங்க. வந்து இந்த பாக்கு மரம் நிற்கும் போது அவ்வளோ அழகாக ஒரு சிங்கிள் கேட் வந்து போட்டிருக்கு. அழகான கற்களால் வந்து பதிச்சிருக்கலாம். வீடு ஒன்று கட்டினா இப்படி கட்டணும். எங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. அவங்கள சும்மா அழகான மாபிள் இங்கே உள்ளுக்குள்ளேயும் படி போகுது, வெளியிலேயும் அழகாக செட் பண்ணியிருக்காங்க. காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்குதுங்க, நல்ல தண்ணியோடு இருக்குது பாருங்க. கொமட்டெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். கிளிநொச்சி ரத்தினபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை ஏக்கர் காணி வந்து ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட வந்து காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் மறக்காமல் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, விளம்பரம் செய்யறண்டாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் ஒரு அழகான கேட், டபுள் கேட் வந்து போட்டிருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பாருங்க ஒரு சிங்கிள் கேட் வந்து போட்டிருக்குது. இந்தால ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகான முறையில் இருக்குது இந்த வீட்டோட இந்த அமைப்பு. ஓகே, நாங்கள் அடுத்த கட்டம் உள்ளுக்கு போய் காணியினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து காணிக்குள்ளே வந்துட்டோம். இதில் வந்து நிறைய பயன் தரக்கூடிய மரங்களும் இருக்குது. வீட்டோட அமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதிலிருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மேலே வந்து ஃபுல் பிளாட் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். நாங்கள் வந்து கட்டம் கட்டமாக ஒவ்வொரு அமைப்புகளையும் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து ஒரு பைப் ஒன்று பூட்டியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இங்கால நிறைய பாக்கு மரங்கள் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 35-40 பாக்கு மரத்துக்கு மேலே இங்கால நிற்கிது பாருங்கள். எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வீட்டுக்கு முன்னுக்கே வந்து இந்த பாக்கு மரம் நிற்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அதே மாதிரி இதில் ஒரு மாமரம் ஒன்று நிற்கிது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து அந்த அழகான கற்களால் வந்து பதிச்சிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க உண்மையாலுமே. வீட்டுக்கு வந்து பாருங்கள் மாபிள், இந்த தூண்களுக்கு வந்து மாபிள் வந்து ஒட்டியிருக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அப்படியே மெதுவாக நாங்கள் போவோம். இஞ்சால ஒரு சின்ன ஒரு போர்ட்டிகோ மாதிரி இருக்குது பாருங்கள். மேலே வந்து பாருங்கள் ஜிப்சம் போர்ட் வந்து அடிச்சிருக்காங்க. லைட் வந்து நல்ல டிசைன் லைட்டுகள் வந்து போட்டிருக்காங்க. நேர்த்தியான முறையில் இருக்குதுங்க உண்மையாலுமே வீடு. உள்ளுக்கு போகலாமா? ஓகே, இப்போ நாங்கள் ஹோலுக்கு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குண்டு. வீடு ஒன்று கட்டினா இப்படி கட்டணும், பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. மேலே வந்து 3 ஃபேன் ஹோலுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. ஜிப்சம் போர்ட் வந்து பாருங்கள், ஒர்க்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, எவ்வளோ நேர்த்தியாக செய்யிருக்காங்க பாருங்க. அருமையாக இருக்குதுங்க உண்மையாலுமே. கீழே வந்து சும்மா அழகான மாபிள் வெள்ளை கலரில் பச்சிருக்காங்க. கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்கே உள்ளுக்குள்ளேயும் படி போகுது, வெளியிலேயும் வந்து படி போகுது. நான் வந்து 2 படியாலையும் உங்களுக்கு ஏறி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இந்த படி போய் அப்படியே அங்கால நீங்கள் வந்து மேலே போகக்கூடிய மாதிரி செட்டப்பாக வச்சிருக்கிறாங்க. இனி அங்கால அந்த சிவத்தை அடித்து அப்படியே மேலே கட்டுவாங்க. அந்த அமைப்பில் இருக்குதுங்க இது. ஓகே, அப்படி இறங்குவோமா? அடுத்த கட்டம் நாங்கள் அப்படியே கீழே இறங்கி எத்தனை ரூம்ஸ் இருக்குன்ற அந்த விவரங்களை வந்து பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன். இது வந்து ஒரு தெற்கு வாசல் வீடு. முக்கியமாக நான் அதை சொல்லணும், இது வந்து ஒரு தெற்கு வாசல் வீடு. இதுதான் கிச்சன். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா லைட் டெக்கரேஷன் சும்மா செம்மையாக இருக்குதுங்க. மேலே ஜிப்சம் போர்ட் ஒர்க் வந்து சட்டப்படி இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாருங்க, இந்தியாவில் அடுத்த ரூம், இது வந்து 2வது ரூம் பாருங்க. எவ்வளோ நல்ல பெரிய பெரிய ரூம். ஒவ்வொரு ரூமும் வந்து பெரிய பெரிய ரூம். எல்லாத்துக்கும் வந்து ஃபேன் பூட்டி இருக்குது. ஏசியும் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி அந்த கேர்டின் அந்த கிரில் எல்லாம் பாருங்க எவ்வளவு நேர்த்தியான முறையில் செய்திருக்கிறாங்கண்டு. ஓகே, இப்படியே வந்தோம்னா இந்தியாவில் இது சாமி அறைங்க. சாமி அறையை பாருங்க எவ்வளவு அழகா செட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அந்த ராக்கை எல்லாம் இருக்குது, பொருட்கள் வந்து வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி. நல்ல பெரிய அறைங்க சாமி அறை. சாமி அறைக்கும் ஃபேன் தான் பூட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க உண்மையாலுமே. ஓகே, அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
இங்கால இன்னொரு அறை ஒன்று இருக்குதுங்க. எல்லாம் சேம் சைஸ் அறைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நான் வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்படியே வந்தோம்னா இங்கால வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. சிவத்துக்கெல்லாம் இவ்வளோ அழகாக மாபிள் வந்து வச்சிருக்காங்க பாருங்க, அவ்வளோ நேர்த்தியாக இருக்குதுங்க உண்மையாலுமே. இங்கே கொமட்டெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கால இது வந்து ஷவர் குளிக்கிறது, கண்ணாடி ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கால கண்ணாடி ஃபிட் பண்ணி கதவு போட்டிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, சொல்லி வேலை இல்லைங்க உண்மையாலுமே வீடு. ஓகே, இப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம்டா இஞ்சாலயம் வந்து பாருங்க, பாத்ரூம் இருக்குது. இஞ்சால தொட்டி எல்லாம் இருக்கு, உள்ளுக்கு தொட்டி இருக்குது, தொட்டி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அங்கேயும் ஒரு தொங்கல்லையும் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. இஞ்சால வந்து பாருங்க கட்டுக்கிணறு, பெரிய கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது, நல்ல தண்ணியோடு இருக்குது பாருங்க. சுற்றி வர வந்து வீடுகள் இருக்குதுங்க. நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல், அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. அதாவது ஏனையின் வீதியிலேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே தான் வரும், கூட வராது. இந்தியாவில் வந்து ஒரு வெளி கிச்சன் ஒன்று இருக்குதுங்க. பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குண்டு. வெளியிலையும் வந்து நீங்கள் வந்து விறகு வச்சு சமைச்சு கொள்ளலாம். விறகு அடுப்பு செட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே வந்து ஒரு சின்ன ஃபேன் ஒன்று போட்டிருக்காங்க. சிங்கெல்லாம் செட் பண்ணி இந்தியாவில் மாவுலெல்லாம் செட் பண்ணி ஒரு வெளி கிச்சன், நல்ல ஒரு அமைப்பான முறையில் இந்த கிச்சனும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்தியாவில் வந்து ஓகே, இப்படியே நாங்கள் படி ஏறுவோமா, மேலே போய் பார்ப்போமா, வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டு கட்டி கொள்ளலாம். நல்ல பெரிய கம்பி தாங்க போட்டு கட்டியிருக்காங்க பாருங்க. நல்ல பெரிய கம்பி போட்டு நல்ல ஸ்ட்ராங்காக வெளப்பான முறையில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், தூணோட சைஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். மெனக்கட்டு சில வலிச்சு செய்திருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கேருந்து பார்க்கல சுற்றி வர வந்து வீடுகள் இருக்குதுங்க. கம்பி வந்து நல்ல ஹெவி கம்பி தான் பாருங்கண்டா. மேலே வந்து நீங்கள் வந்து அப்படியே ரூமோட கீழே உள்ள மாதிரியே மேலே வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணி மேற்கொண்டு நீங்கள் வந்து ரூம் கட்டிக்கொள்ளலாம். அப்படி ஒரு செட்டப்பில் இருக்குதுங்க. பார்த்தீங்களா, இஞ்சால தொங்கல்ல தெரிகிற வேலி தான் நம்மளோட காணியோட எல்லையாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்குதுங்க. எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது. நாங்கள் மரங்களுடைய விவரங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி நாங்கள் கீழே போய் அதோட விவரங்களை பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே கீழே இறங்கி போய் அப்படியே காணியோட எல்லை வரைக்கும் நடந்து போகலாம். பயந்துடக்கூடிய மரங்கள் நிறைய இருக்குது, அதை நாங்கள் அப்படியே பார்க்கலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது பாருங்கள். எவ்வளவு நீட்டாக இருக்குன்னு பாருங்க ஜி. இதுவும் அழகாக வச்சுருக்காங்க. வெளி டாய்லெட், அட்டாச் பாத்ரூம் இருக்குது, வெளி டாய்லெட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, மொத்தம் வந்து நான் சொன்னால் உங்களுக்கு 8 பரப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். பொங்கலில் இருக்கிற அந்த வேலி தான் எல்லையாக காணப்படுகிறது. காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 35 தென்னை மரங்கள் காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக இருக்குது. எல்லா மரங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்கள் அப்படி தாங்க இருக்குது, நல்ல காயோட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி விளாமரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 விளாமரம் காய்க்கக்கூடிய விளாமரங்கள் நிற்கிது. அதே மாதிரி விளாமரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஒரு 2 விழா நிற்கிதுங்க. கஜுமரம் ஒன்று நிற்கிது. அதே மாதிரி மாமரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 மாமரத்துக்கிட்ட நிற்கிதுங்க. இப்படி நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பின்துண்டு வந்து பாருங்கள் எவ்வளோ இனலாகவும் சோலையாகவும் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள்.
அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் இந்த காணி மற்றும் வீட்டினுடைய விலைக்கு வந்து வருவோம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6,30,00,000 ரூபா வந்து உரிமையாளரால் தீர்மானிக்கப்பட்டிருக்குது. ஆனால் வந்து இது வந்து பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. நீங்கள் வந்து நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் இந்த காணியை வந்து நேரடியாக வந்து பார்வையிட்டு உரிமையாளர்களோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளாங்க. வீட்டு பிரச்சனையுமே இல்லை, அதில் எந்த சிக்கலுமே இல்லைங்க. சரி உறவுகளே, வேறு என்ன, இதோட இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.